இப்போ வேதத்திலே பாஸ்டர் அருட்சன் தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய நீதியை 1000 தலைமுறைகளுக்கும் அவர்களை ஆசீர்வதிப்பார். அதே நேரம் சாபம் 4 தலைமுறைக்கு வரும் என்று. இப்போ இந்த பழைய ஏற்பாட்டையும் அந்த மொழிகளையும் அதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த விபரங்களையும் பார்க்கும் பொழுது நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். மொழி தெரிய வேண்டும். மொழி தெரிந்தால் போதாது, அது பயன்படுத்தப்படுகின்ற பின்னணி தெரிய வேண்டும். உதாரணமாக இப்போ தமிழிலே ஒரு வெளிநாட்டுக்காரர் தமிழ் படித்தால் மாத்திரம் போதாது, அந்த தமிழ் சொல் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றது என்று பார்க்க வேண்டும். உதாரணமாக பாஸ்டர் அருட்சன், நீங்கள் வவுனியாவை சேர்ந்தவர், யாழ்ப்பாணத்திலே ஊழியம் செய்கிறீர்கள். நான் கண்டி என்ற இந்த மலைநாட்டு பிரதேசத்தை பிரபலமாக கொண்டவன். நீங்களும் தமிழர் தான், நானும் தமிழன் தான். இப்போ நீங்கள் அம்மா என்ன பேசி போட்டா என்று சொல்லும்போது மலையகத்தில் வாழ்கின்ற தமிழர்கள் அப்படி சொல்ல மாட்டோம். அம்மா என்ன ஏசிட்டா. பேசி என்று சொல்லும்போது மலையகத்திலே வாழ்கின்றவர்களுக்கு அது வெறும் பேச்சு தான். ஆனால் யாழ்ப்பாணத்திலே பேசி போட்டா என்றால் திட்டிவிட்டால் என்று அர்த்தம். இந்தியாவிலே திட்டுதல். ஆகவே ஒரு வெளிநாட்டுக்காரன் தமிழ் படித்துவிட்டு நீங்கள் அம்மா என்ன பேசி போட்டா என்றதை அவர் கேட்டுவிட்டு தன் தாய் தன்னோடு உரையாடினார் என்று அவர் நினைத்தால் அது பிழை. அவருக்கு அந்த சொல் தெரிந்து வேலை இல்லை. அந்த சொல் அவர்களால் ஏன், எப்படி, எப்பொழுது, எந்த பின்னணியில் பயன்படுத்தப்படுகின்றது என்று தெரிய வேண்டும். சரியா? அதுபோல ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்த்து அவருடைய வார்த்தையிலே ஆசீர்வாதத்தை 1000 தலைமுறை வரைக்கும் கொண்டு போவேன், சாபத்தை 4 தலைமுறை வரை நான் விசாரிப்பேன் என்று சொல்லும் பொழுது அந்த 1000ஐ உண்மையான 1000ஆகவும் 4 தலைமுறையை உண்மையான 4 தலைமுறையாகவும் எடுக்கக்கூடாது. இப்போ நம்முடைய மலையக மொழியில இப்படி சொல்லுவோம். என்னுடைய அம்மா அடிக்கடி சொல்லுவார்கள், அடே 4 பேர் உன்னைய பார்த்தா தூணு துப்பிட்டு போயிடுவான்டா. 4 பேர் பார்ப்பதை பற்றி அவர் பேசவில்லை, பேச்சு வழக்கிலே அது சொல்லப்படுகிறது. ஆகவே வேதத்திலே சில நேரம் ஆண்டவர் அந்த 4 தலைமுறை என்று சொல்லும் பொழுது அது யூதர்களுக்கு அந்த காலத்திலே அவர்களுக்கு என்ன அர்த்தத்தை கொண்டு வந்தது என்பதனைத்தான் நாம் பார்க்க வேண்டும். சில தவறுகள் செய்யும் பொழுது அது அவர்களை மாத்திரமல்ல அவர்களுடைய பரம்பரையையும் பாதிக்கும். இதைத்தான் அங்கே சொல்லியிருக்கிறார்கள். உதாரணமாக நோவாவினுடைய மகன் காம் தான் போய் நோவாவின் நிர்வாணத்தை பார்த்தான். ஆனால் நோவா சபித்ததோ காமையல்ல, அவனுடைய மகன் கானானை. ஏனென்றால் ஒரு கூடுதலான அளவு அவனுக்கு வலிக்க வேண்டும். அந்த 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 சாபம், அந்த வலி அவனையும் தாண்டி அவன் பரம்பரைக்கும் போக வேண்டும். இதுதான் அந்த நோவாவினுடைய நோக்கமாக இருந்தது. அதுபோல ஆண்டவர் சில விஷயங்களை சொல்லி பயமுறுத்தும் பொழுது அவர் அப்படி சொன்னார். அதை வைத்துக்கொண்டு பாஸ்டர் அருட்சன் இன்றைக்கு அநேகர் அந்த 4 தலைமுறை அல்லவா. ஆகவே இப்போ உங்கள் அம்மா அப்பா அந்த 1வது தலைமுறை, அப்போ அதிலே 2 பேர். 2வது தலைமுறை அந்த அம்மாவினுடைய அம்மா அப்பா, அப்பாவினுடைய அம்மா அப்பா, 4 பேர். அடுத்தது 3வது தலைமுறை அந்த அம்மா அப்பாவினுடைய அம்மா அப்பா, அம்மா அப்பா, அம்மா அப்பா. 4வது தலைமுறை அவர்களுடைய அம்மா அப்பா, அம்மா அப்பா, அம்மா அப்பா, அம்மா அப்பா. சரியா? இந்த 4 தலைமுறையினருடைய சாபமும் உங்களுக்கு இருக்கிறதாம். அப்படிதான். அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் பிரயோஜனம் இல்லையாம். இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவி விட்டதாம். ஆனால் உங்கள் 4 தலைமுறை பாவங்களை கழுவுவதற்கு அந்த இயேசுவின் ரத்தத்துக்கு வல்லமை இல்லையாம். அந்த சாபங்களை நீங்கள் வேறு விதமாய் துடைக்க வேண்டுமா? அப்போ அந்த சாபங்களை நீங்கள் துடைப்பதற்கு சில ஊழியக்காரர்களுக்கு வெளிப்பாடு வந்திருக்கிறதாம். அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்களாம், அதை புத்தக வடிவிலே எழுதி இந்த பாவத்தை ஓட்டுவதற்கு இதுதான் வழி. அந்த உணவு சமைப்பதற்கு கொடுப்பார்களே, கீரையை நறுக்கவும், வெங்காயத்தை இடித்து வைத்துக் கொள்ளவும், கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கவும், அதுபோல நீங்கள் முழங்காலில் இருக்கவும், இப்போ முக்காடை போட்டுக்கொள்ளவும், இப்போ வேதத்தை எடுக்கவும், இப்போ வாயிலே இதை 400 தடவை உச்சரிக்கவும், என் தாத்தாவின் பாவம், என் தாத்தாவின் அம்மாவின் பாவம், என் தாத்தாவின் அம்மாவின் பாவம், இப்படியெல்லாம் செய்து சும்மா தேவையில்லாத வேதத்துக்கு புறம்பான ஒரு பயம் சம்பந்தமான
ஒரு விஷயத்துக்குள்ளே ஜனங்களை கொண்டு போகிறார்கள். ஃபர்ஸ்ட் அருட்சான், நான் 2 விஷயங்கள் இதிலே சொல்லுகிறேன். இந்த பிரச்சனையை உண்டாக்கினவரே நான் இன்னும் கனம் பண்ணுகிற ஒரு பெரிய ஊழியக்காரர். அவருடைய பேர் டெரக் பிரின்ஸ். அவர் ஒரு மருத்துவர். 2வது உலக யுத்தத்தின் போது அவர் பிரித்தானியாவை சேர்ந்தவர், இங்கிலாந்தை சேர்ந்தவர். அவர் உலக யுத்தத்திலே மெடிக்காக, அந்த மருத்துவ சேவைக்காக அவர் போய் இருந்தவர். அங்கு வைத்தவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரிடத்திலே அதிகமாய் நெருங்கினார். கம்பீரமான குரலுடையவர். அவர் இஸ்ரேலிலே போய் அநேக ஊழியங்களை செய்தார். அவருடைய அநேக புத்தகங்களை நானும் வைத்திருக்கின்றேன். ஒரு அருமையான ஊழியக்காரர், நான் ரொம்ப கனம் பண்ணுகின்ற ஒரு ஊழியக்காரர். ஆனால் அவர் இந்த சாபங்களை பற்றி பேசின அந்த விஷயத்தை மாத்திரம் நான் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவரை கனம் பண்ணுகிறேன், அவர் அதிலே குழப்பி விட்டார். அப்போ அவர் தான் இந்த ஆசீர்வாதங்கள் சாபங்கள் என்ற அந்த ஒரு அழகான புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அவருடைய இந்த உபதேசத்தை சில பேர் எடுத்த பொழுது அது அவர்களுக்கு ரொம்ப கவர்ச்சியாக இருந்தது. ஏன், எனக்கும் கூட கவர்ச்சியாக இருந்தது. நானும் கூட என்னுடைய சில பழைய பிரசங்கங்களை நீங்கள் கேட்டால் நானும் இப்படி இதெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். சரியா? சில வியாதிகள் வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய அந்த அந்த சாபங்களை முறிக்க வேண்டும், நானே பிரசங்கம் செய்திருக்கிறேன். ஆகவே இந்த 2014ஆம் ஆண்டு ஒளிப்பதிவு செய்கின்ற இதை பார்க்கின்ற யாராவது நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் செய்த ஒரு பிரசங்கத்திலே நான் சொல்லியிருக்கிறதை நீங்கள் கேட்டால் தெரிந்து கொள்ளுங்கள், நான் உண்மையான ஆராய்ச்சிகளை செய்த பிறகு அதை விட்டு வெளியே வந்தவன். சரியா? இப்போ 2வது விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்த நாம் வேறு மதங்களிலிருந்து வந்தவர்கள் அல்லவா? மனிதனுக்கு, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, பயப்படுகின்ற ஒரு ஆசை இருக்கிறது. பயப்பட ஆசை. உதாரணமாக அநேகர், விசேஷமாக அந்த பிள்ளைகள் என்னிடத்துல பேய் கதைகள் கேட்க விருப்பம். பாஸ்டர் பேய் விரட்டின கதை, அந்த பேய் இந்த பேய் வந்த கதை, மோகினி கதை, செத்துப்போன ஆவிகள் வந்த கதை என்று உண்மை கதை பொய் கதை எல்லாம் கேட்க விருப்பம். சில பேர் என்ன தெரியுமா சொல்வார்கள், கொஞ்சம் இருக்கு, நான் டாய்லெட் போய்விட்டு வந்து விடுகிறேன் என்று அவர்கள் போய் டாய்லெட் எல்லாம் போய்விட்டு வந்து துணியெல்லாம் போர்த்து கொண்டு இப்போ சொல்லுங்கள் என்று அந்த 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 கதைகளை கேட்க ஆசைப்படுவார்கள். அந்த பயப்படுகின்ற ஆசை. அதனால்தான் மதங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றன. எந்த மதத்தை நீங்கள் எடுத்தாலும் பயமுறுத்துகின்ற பொழுது ஜனங்களுக்கு பக்தி அதிகமாகும். இதை கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டு வந்து போட்டவுடன் கிறிஸ்தவர்களுக்கும் ஆசை. உனக்கு பரம்பரை சாபம் இருக்கிறது, உன் அம்மாவின் சாபம், அப்பாவின் சாபம், தாத்தா கொள்ளு தாத்தா கொள்ளுப்பாட்டியின் சாபம், இவற்றையெல்லாம் நீ முறிக்க வேண்டும், அப்போ உனக்கு விடுதலை வரும் என்று சொல்லும் பொழுது அந்த நமக்குள் இருக்கின்ற அந்த ஆர்வம் தூண்டப்பட்டு ஆம் என்ற ஒரு நிலைக்கு நாம் வந்து விடுகிறோம். ஆனால் இது மூல உபதேசத்தின்படி, வேதத்தின்படி பிழையான ஒன்று. வேதத்தின் வசனங்களை தவறான விதத்தில் வியாக்கியானம் செய்யப்படுவதால் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை. பாஸ்டர் அருட்சன், துரதிருஷ்டவசமாக உண்மையான அபிஷேகம் உள்ள, உண்மையாய் தேவனை நேசிக்கிற, உண்மையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற சில பேர் இதனுடைய உண்மை தெரியாமல் இவற்றை பிரசங்கித்து இவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவையில்லாமல் கிறிஸ்தவர்கள் உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கி கொண்டு நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டியிருக்கிறது, வேதத்தை படிக்க வேண்டியிருக்கிறது. சும்மா பரம்பரை சாபங்களை உடைக்கிறேன் என்று சொல்லி காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கி ஒரு பயமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்து கொண்டு நாசமாகி கொண்டு இருக்காமல் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கின்ற சந்தோஷத்துக்குள்ளே நிம்மதியாய் வாழுங்கள்.